Hi all, welcome you all to my YouTube channel. I'm Dr. Ritu Netra and இந்த வீடியோல இன்டர்நெட்லயே வைரலா இருக்க விஷ் கேரோட நைசினமைட் சன்ஸ்கிரீன் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி நான் ஸ்பான்சர்ட் ரிவ்யூ. என்னோட ரிவ்யூ பார்த்து முடிக்கிறப்ப அது நீங்களே புரிச்சுப்பீங்க ஏன் இதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு. பிகாஸ் I know internet is fully with the sponsored reviews of this particular product, either barter or paid. So I need to give a very honest review for this product because நானே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து கொரியன் சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. பியூட்டி ஆஃப் ஜாஸான் அதோட டியூப் மாதிரி இருக்கு. இட் ஹேஸ் அ வெரி மேட் ஃபினிஷ், நைசனமைட் இருக்கு, ஆயிலி ஸ்கின்க்கு பெஸ்ட் சன்ஸ்கிரீன். இந்த மாதிரி நான் நிறைய கிளைம்ஸ் பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இது அந்த கிளைம்ஸ்க்கெல்லாம் வந்து உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் விஷ்-கேர்ஸ் நைசினமைட் ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன். ஸோ இங்கே பேக்கேஜிங்லேயே வந்து லைட் அண்ட் மேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி மேட் ஃபினிஷ் இல்லையா? பட் அவங்களே வந்து அதே பேக்கேஜிங்கோட பின்னாடி இங்கேயே வந்து என்ன அப்படின்னா இட் ஹேஸ் அ செமி மேட் அண்ட் ஃப்ளூயிட் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செமி மேட் அப்படிங்கிறது பின்னாடி குட்டியா மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர முன்னாடி இல்ல. முன்னாடி மேட் ஃபினிஷ் அப்படின்னு தான் இதோட கிளைம் இருக்கு. ஓகே, வில் கம் இன்டு தட் லேட்டர். நெக்ஸ்ட் இட் ஹேஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க், சிகா, செராமைட்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ஹைட்ரேஷன். தட்ஸ் இட், நத்திங் மோர் தென் தட். மெயின் வந்து என்ன அப்படின்னா SPF ப்ரொடெக்ஷன் வந்து 50+ இருக்கு, விச் இஸ் குட். அண்ட் PA 4+ ரேட்டிங், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்கு. அண்ட் இட் பேலன்சஸ் ஆயில் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்கின் அப்படின்னு இன்னொரு கிளைம் வந்து இருக்கு. ஸோ இதோட சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அவோபென்சோன், ஆக்டிசாலேட், ஆக்டோக்ரைலின், இந்த 3 ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் ஆக்சிபென்சோன். தட் இஸ் அ குட் திங் பிகாஸ் ஆக்சிபென்சோன் ஹேஸ் மெனி ப்ரூவன் ஸ்டடீஸ் தட் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்து வருது. இந்த பர்டிகுலர் சன்ஸ்கிரீன் ஃபில்டர் வந்து என்னென்ன சன்ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உள்ள பாடியில் அப்சர்வ் ஆகி பிளட்ல மிக்ஸ் ஆகி நிறைய ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்லாம் பர்டிகுலர்லி ஃபீமேல்ல வரும் அப்படின்னு சொன்ன ஸ்டடீஸ் வந்து ஆக்சிபென்சோனுக்கு தான் ப்ரூவ்டா இருக்கு. இதுல வந்து ஆக்சிபென்சோன் கிடையாது. அவோபென்சோன், ஆக்டிசாலேட் இருக்கு. பட் இது கூட ஆக்டோக்ரைலின் ஒன்று இருக்கு. ஆக்டோக்ரைலினுக்கு வந்து என்ன அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் எனி ப்ரூவன் ஸ்டடீஸ் ஃபார் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ். ஆனா சம் ஆன்கோயிங் ட்ரையல்ஸ் வந்து இருக்கு. இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட என்ன சொல்றது ரிசல்ட்ஸ் வராம we can't conclude anything. பட் அந்த இன்கிரீடியன்ட் வந்து இந்த சன்ஸ்கிரீன்ல இருக்கு. ஸோ அதான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம், UVA, UVB ரெண்டுமே இருக்கு. ஸோ UVA தான் மெயினா வந்து டேனிங் அதெல்லாம் வந்து காரணம், ஏஜிங், பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ் அதுக்கெல்லாம் மெயினா UVA தான் காரணம். ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் நல்லாவே இதுல இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பட் நியூ ஜென்ரேஷன் ஃபில்டர்ஸ், இந்த டீனோசார்ட் அந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் எதுவுமே வந்து இது கிடையாது. கொஞ்சம் ஓல்டர் ஃபில்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஆல்சோ வந்து ஜிங்க் டை ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ விச் இண்டிகேட்ஸ் தட் ஃபிசிக்கல் ஃபில்டர்ஸும் இருக்கு. ஃபிசிக்கல்ங்கிறது ஜஸ்ட் உங்க பாடியில எதுவுமே அப்சர்வ் ஆகாம ஒரு மேலால ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். பிசிக்கல், கெமிக்கல் ரெண்டு ஃபில்டர்ஸுமே இருக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தோம் அப்படின்னா இப்படி ஷேக் பண்ணாலே நல்லா இந்த ஃப்ளூயிட் சவுண்ட் வந்து கேக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் இட் ஹியர். பார்த்தீங்களா, அதுக்குள்ள அப்படியே வருது. ஸோ அப்படியே டக்குன்னு மறைஞ்சிருது. சுத்தமா ஒயிட் கேஸ்ட் இல்லை. ஆல்சோ தி சன்ஸ்கிரீன் இஸ் பிரெக்னன்சி சேஃபா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் ஹேஸ் கெமிக்கல் ஃபில்டர்ஸ். பிரெக்னன்சி அப்போ யூ ஷுட் யூஸ் சன்ஸ்கிரீன் தட் ஹேஸ் ஒன்லி பிசிக்கல் ஃபில்டர்ஸ் இன் இட். இந்த மாதிரி ஹார்மோன் டிசரப்டிவ் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால இட் இஸ் சேஃப் டு யூஸ் physical sunscreen both during pregnancy and lactation. அதனால if you are using it, it's up to you. But prior consultation with your dermatologist is necessary. And coming to the problem என்ன அப்படின்னா ஐ ஹாவ் காம்பினேஷன் டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஆயிலி கிடையாது. இந்த T zone வந்து ஆயிலியா இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். பட் ஐ டோன்ட் கெட் தட் மச் ஆக்னி. ஆனா
இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 2 வீக்ஸ்ல இன்னுமே எனக்கு வந்து அந்த ஆக்னி மார்க்ஸ்லாம் இருக்கும். கேன் யூ சீ? இங்க ஃபுல்லா, இங்க ஃபுல்லா பிகாஸ் ஆஃப் திஸ். இது என்னன்னு எனக்கு தெரியல. யூசுவலி ஐ வியர் சீரம்ஸ் அண்ட் தென் சன்ஸ்கிரீன். அந்த லேயரிங்லாம் வந்து எப்பவுமே பண்றது தான். ஐ டோன்ட் வியர் மாய்ஸ்சரைசர் இன் த மார்னிங். ஐ டோன்ட் வாண்ட் தட் மச் ஹெவினஸ் அண்ட் ஆல். சீரம்ஸ் போட்டு நான் போடுவேன். இத போட ஆரம்பிச்சு 2 வீக்ஸ்லயே தான் இவ்ளோ ஆக்னி. இத நான் ஸ்டாப் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. புது ஆக்னி வரது ஸ்டாப் ஆகுறதுக்கே. It and even when I'm using this itself, I felt very heavy on my skin, very oily. அவ்ளோ டல்லா ஏதோ எண்ணெய் வழியிற மாரி இருக்கு மூஞ்சில. இது எப்படி மேட்டுன்னு இவங்க வந்து ஒரு கிளைம் குடுக்குறாங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. மேட் ஃபினிஷ் வாங்குறோம் அப்படின்னாலே, வி ஆர் ஹேவிங் காம்பினேஷன் டூ ஆயிலி ஆர் வெரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க அப்படிங்கிறப்போ, தே ஹேவ் கிவன் தியர் கிளைம் அஸ் வெரி லைட் அண்ட் மேட் ஃபினிஷ், ஹைட்ரேட்டட் அப்படிலாம் சொல்லிட்டு, அவ்ளோ ஆயிலியா இருக்கு போட்டா. அவ்ளோ ஹெவியாவும் இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவிங் அ வெரி ட்ரை ஸ்கின், உங்களுக்கு ஆக்னேவே வராது, உங்க போர்ஸ் கிளாக் ஆகாது அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். பட் அதர் தென் தட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்பிள் ஸ்கின் ஆர் ப்ரோன் டு ஆக்னே பிகாஸ் நம்ம வெதர் வந்து இட்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட். வெளிய போய் 5 மந்த்ஸ்ல வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கப்ப இந்த சன்ஸ்கிரீன் போட்டா கண்டிப்பா யூ வில் கெட் ஆக்னே. இத வந்து எப்படி வந்து இத்தன பேர் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ஹேவ் யூஸ்ட் திஸ் அண்ட் இட் ஹாஸ் வொர்க்ட் ஃபார் யூ, ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ ஷுட் நோ வெதர் எனக்கு மட்டும் தான் இது இப்படி ஆயிருக்கா இல்லையான்னு. பிகாஸ் நான் வந்து சில டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப ரேரான சில வீடியோஸ்ல மட்டும் தான் நான் இத வந்து இது சூட் ஆகல அப்படின்னு பார்த்திருக்கேன். மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி அ கேம்பெயின் வில் பி ரன் பை திஸ் பிராண்ட். அதுவும் இந்த பிராண்ட் நெறைய கேம்பெயின் ரன் பண்றாங்க. அதனால இருக்கலாம். மேபி அவங்களுக்கு அது சூட் ஆகியும் இருக்கலாம். எனக்கு தெரியல. எனக்கு இது அப்சல்யூட்லி நோ. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி எந்த சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, please let me know in the comments. Also, kindly consider subscribing this channel. That will motivate me to give more such videos. Thank you for watching.